ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம் நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். புதுக்கோட்டை மாவட்டம் ஆவடவர் கிராமம் சேர்ந்த துரைமுருகன் எங்கள் மூதார் சொத்தை வந்து இப்போ ஏமாற்றிட்டாங்க. மூணாவது பேர் இது நேமத்தாம்பட்டியத்தை சேர்ந்த சுப்பிரமணிய செட்டி அவர்கள் வந்து எங்கள் அப்பா போலியார் ஆவணங்கள் கொடுத்து கையெழுத்து போட்டு நீதிமன்றத்தை இது ஏமாற்றினாங்க. அது விஷயமே நான் வழக்கறிஞங்க பேசுவாங்க. ஏமாத்தது நேமத்தாம்பட்டி சேர்ந்த சுப்பிரமணிய செட்டியார். சொத்து 1 ஏக்கர், சொத்தோட மதிப்பு 20 லட்சம் ரூபா. எங்கள் அப்பா கொடுத்தா லெட்டர் கொடுத்தாதாக போலி ஆவணங்கள் கொடுத்து நீதிமன்றம் ஏமாற்றிட்டாங்க. நீதிமன்றம் காவல்துறையும் இருந்தாங்க. நான் காவல்துறை விசாரணை கொடுத்தேன். அவங்க காவல்துறை வந்து விசாரணை இது பண்ணல. நீதிமன்றத்தில் வந்து அவங்க சைடு சுப்பிரமணிய செட்டியார் சைடு தான் ஆஜராயிருந்தாங்க. ஆஜராக மதுரை நீதிமன்ற கிளை வந்து உண்மையாக பொய்யா விசாரிச்சாங்க. அவங்க உண்மை பொய்யா ஆவணம் லேட் பண்ணாங்க. 3வது கட்ட விசாரணை வந்து ஆவணம் கொடுத்தாங்க. கொடுத்தது நேமத்தாம்பட்டி சேர்ந்து சுப்பிரமணிய செட்டியார். எங்கள் அப்பாவோட கையெழுத்து போலி கொடுத்தாங்க. இது வந்து இந்த சொத்து வந்து எங்கள் மூதாரர் சொத்து. பரம்பரை முத்துக்கருப்பையா பிள்ளை, குப்புசாமி பிள்ளை, சிதம்பரம் பிள்ளை, நான் அடுத்தபடியே வாரிசு 4வது தலைவர் சொத்து. இது போலியா ஆவணங்கள் தயார் பண்ணி போலியா ஊரை ஏமாற்றிட்டு போயிட்டு இருந்தாங்க. அது நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கேன். என் பேர் துரைமுருகன். அவரோட சேர்ந்த துரைமுருகன். நான் இருக்கிறது ஒரு வழக்கறிஞர் பேசுகிறேன். முருகன் இவர் வந்து ஆவுடையார் கோயிலில், நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோயிலில் வந்து சிறுகால சந்தின்னு சொல்லிட்டு அறக்கட்டளை நடத்திட்டு இருக்காங்க. பரம்பரையாக அறக்கட்டளை நடத்திட்டு வராங்க. அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க தான் நிர்வாகியாக வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவங்களுடைய தகப்பனார் சிதம்பரம் வந்து நிர்வாகியாக இருந்த பொழுது போலியான மோசடியான ஆவணங்களை ஏற்படுத்தியிருக்காங்க. இது சொத்து சம்பந்தமாக இந்த சொத்தை வந்து அபகரிக்கும் நோக்கத்தில் மோசடியான ஆவணங்களை ஏற்படுத்தி அவருடைய கையெழுத்தை போலியாக போட்டு காவல்துறை, உயர்நீதிமன்றம், மற்ற அரசு அலுவலகங்கள் அத்தனையிலையும் கொடுத்துருக்காங்க. நேமத்தாம்பட்டி சுப்பிரமணிய செட்டியார் வந்து இந்த ஆவணங்களை வந்து அந்த சொத்தை அபகரிக்கணுங்கிற கெட்ட எண்ணத்தில், மோசடியான எண்ணத்தில் இந்த ஒரு ஆவணத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த நேமத்தாம்பட்டி சுப்பிரமணிய செட்டியார் இதே தொடர்ச்சியான பலமுறை வந்து இந்த கையெழுத்து உண்மையான கையெழுத்துன்னு சொல்லி பலமுறை வந்து எல்லாத்தையும் சொல்லி ஏமாற்றி வந்திருக்காரு. ஆனால் கடைசியில் வந்து இந்த கையெழுத்து வந்து மோசடியாக ஏற்படுத்தப்பட்டது அப்படிங்கிறத வந்து உயர்நீதிமன்றம் வரலும் சென்று அங்கே விசாரணைக்கு பின்பு வழக்கு பதிவு செய்ய மாவட்ட குற்ற பிரிவு அலுவலகத்தில் வந்து முறையாக விசாரணை செஞ்சு அதில் வந்து முதல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேற்படி முதல் அறிக்கை நேமத்தாம்பட்டி சுப்பிரமணிய செட்டியாரை எதிரியாக சேர்த்து இந்திய தண்டனை சட்டப்பிரிவு 465, 67, 468, 471 ஆகிய பிரிவுக்கு கீழ் மோசடியாக ஆவணங்களை ஏற்படுத்தினதா வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க. வழக்கு நிலுவையில் இருக்குது. வழக்கு சம்பந்தமாக மேல் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நாங்கள் வந்து அடுத்த சட்ட ரீதியாக அணுகிறத மேற்படி சட்ட ரீதியாக அணுக போகிறோம். இது சம்பந்தமாக வந்து நேமத்தாம்பட்டி சுப்பிரமணிய செட்டியார் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம்.